அந்த கிராமத்துல ஒரு பேர் கேட்டாலே மக்கள் நடுங்குவாங்க. அவன் பேர் ஹல்க். உடம்பு முழுக்க பலம், கைகள்ல சக்தி. ஆனா மனசுக்குள்ள எப்பவும் கொதிக்கும் கோபம். சின்ன விஷயத்துக்கே மண் சுவரை உடைப்பான். மனுஷங்களை கத்தி பயமுறுத்துவான். அப்பா மாதிரியே இவனும் கோபம்தான். கிராமமே பேசிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஹல்க் கோபத்துல மண் சுவரை உடைக்கும் பொழுது அவனோட அப்பா மெதுவா நடந்து வந்தார். வயசான உடல், சாம்பல் வேஷ்டி, ஆனா முகத்துல அமைதி. அப்பா ஹல்கை பார்த்து மெதுவா சொன்னாரு, மகனே, உன் கைகளுக்கு சக்தி இருக்கு. ஆனா உன் மனசை கட்டுப்படுத்துற சக்தி அதுக்கு மேலானது. அப்பா கையில மண்ணை எடுத்து காட்டினாரு. இந்த மண்ணை நீ உடைக்கலாம், அழிக்கலாம், ஆனா இந்த மண்ணை காப்பாத்துறவன் தான் உண்மையான வலிமையானவன். அந்த வார்த்தைகள் ஹல்க்கு மனசுக்குள்ள ஆழமா இறங்கிச்சு. முதல் முறையா அவன் கோபம் அடங்கிச்சு. கண்களில் ஒரு அமைதி வந்துச்சு. அந்த நாளுக்கு பிறகு ஹல்க்கு சுவரை உடைக்கல, வயலில் வேலை செய்தான், விவசாயிகளுக்கு உதவினான், குழந்தைகளை காப்பாத்தினான். கிராமம் இப்போ அவனை பயப்படல, மதிச்சது. சாயங்காலம் அப்பாவும் மகனும் மண் பாதையில ஒன்னாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னார், உன்னை ஜெயிக்கிறது உலகம் இல்லை மகனே, உன் கோபம்தான். அந்த நிமிஷம் ஹல்க்கு புரிஞ்சுக்கிட்டான். கோபம் பலமல்ல, குணமே உண்மையான பலம்.